நேரம் தேடி கண்டுபிடிச்சி வந்தது எதுக்குன்னா இந்த கணேஷ் பேக்கரியை தேடுறத. என்னங்க இந்த தலைவல தான் தலைவு வரைக்கும் இருக்குது கணேஷ் பேக்கரிய. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். சாமி கும்பிடுது. இவ்வளவு கூட்டமா இருந்துச்சுன்னா நூறு அடிக்கிட்டு இப்ப கூட்டமே இல்லை பாருங்க. ரொம்ப அன்பு இருந்தா கட்டாயமா பார்த்துருவோம். நம்ம சந்தோஷம். வாழ்க வளமுடன். நானும் என் பொண்ணு கல்யாணம் என்னங்க என்னமா சவுண்டு விடுறாங்க. இந்த மேலே கம்பத்துல இருந்து உட்காந்துட்டு அந்த குருவி தாங்க இப்படி சவுண்டு விடுது. ரெண்டு பேரும் உட்காந்துக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர். சிக்னல் பாஸ் பண்ணுறாங்க பாரு. விதவிதமாக வந்து சிக்னல் பாஸ் பண்ணுறேன். பார்க்காம அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இல்லைங்க நல்ல மழையான் இல்லை, வேற என்னமோ குருவி. உடனே காக்கா சவுண்டு விடுது. இருடா நான் என் ஆளுங்கள்லாம் கூப்பிட்றேன்னு. அடாடா என்ன காரணம்னா ஸ்வீட் வச்சுருக்கிறேன் கீழே. இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றதுக்கு எல்லோரும் அங்கேயும் சிக்னல் விட்டுக்கிறாங்க. சரி, இந்த சவுண்டு விடுற குருவி என்னன்னு தெரியல எனக்கு. பாரு மேலே எல்லாம் பறந்துட்டாங்க. ஆளாளுக்கு சண்டை போட்டாங்க போயிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். என்னடா காக்கை கூட்டம்னு சொல்லிட்டு வெறும் குருவிங்க கத்துறதையே காட்டுறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? வீட்டுக்கு முன்னாடி அவ்வளோ சேட்டைங்க பண்ணுறாங்க இந்த குருவிங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு. அதை தான் வீடியோவாக எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து நாங்கள் திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோங்க. தம்பியை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகலான்ட்டு இருக்கோம். இருக்கிறேன் பாய். காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு விகாசி அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 9:30 மணிக்கு பக்கமாக தாங்க எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். நாங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம பத்திரகாளியை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். கரெக்டாக 1:30 மணிக்கெலாம் வந்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் டெம்பிள் சிட்டிக்கெலாம் போயிட்டோங்க. கொஞ்சம் முன்னாடியே போயிருப்போம்னு நினைக்கிறேன். அங்கே லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டோம். எனக்கு வந்து லஞ்சு டைமுக்கு அந்த டெம்பிள் சிட்டிக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே நிறைய கடைகள் இருக்கும். அதனால் நிறைய திங்ஸு பார்க்கலாம். வாங்குகிறோமோ இல்லையோ என்ன புதுசாக நியூ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவே போயிடுவேன். இந்த ட்ரிப் வந்து நியூ கலெக்ஷனாக வந்து இந்த குதிரைங்க, இந்த மாதிரி விளக்குங்க இதெல்லாம் வந்து டெரகோட்டாவில் நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஷோகேஸில் வாங்கி வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போலாம் என்ன தோணுதுன்னா, அப்பப்போ வாங்கி வைக்கிறது பெருசு இல்லை, இதை சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படா சாமி அப்படின்னு தோணுது. அதனாலே நான் எதுவுமே வாங்கலை, பார்க்க மட்டும் தான் செஞ்சேன். ஆனால் அழகழகாக இருந்துச்சுங்க. அப்போ இருக்கிற சுமதியாக இருந்திருந்தால் இந்நேரம் 4 பொம்மைங்களை வாங்கி வச்சுருந்துருப்பேன். கொண்டுட்டு போகலாங்க அப்படின்னு இங்கேருந்து போகும்போதே வாங்கி வச்சுக்குவோம். அப்போலாம் இந்த கரண்டிங்க ஸ்பூனு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு டைனிங் டேபிள் மேலே அழகாக இருந்துச்சு இந்த டெரகோட்டாவில் செஞ்சது. ஆனால் எதுவும் வாங்கலை. நம்ம இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் அதை பத்திரமா கொண்டு வரணும் எதுக்கு அப்படின்ட்டு வாங்கலை. ஆனால் சாப்பிட வந்தவங்க எல்லாருமே வந்து இந்த பொருட்களை வேடிக்கை பார்த்தாங்க. ஜாடி, பீங்கான் ஜாடிங்க, விதவிதமாக ஜாடிங்க, அது கூடவே மரத்தால் செஞ்ச பொருட்கள். நம்ம ஷோகேஸ்லேயும் வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு விளையாடவும் கொடுக்கலாம். அந்த மாதிரி பொருட்கள் இருந்துச்சு. இது கூடவே பர்ஸுங்க, ரொம்ப அழகழகான பர்ஸுகள்லாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து பெல்ட் வந்து அந்த பர்ஸில் செஞ்ச அந்த உள்ளன்லேயே செஞ்சுருந்தாங்க. அது சீக்கிரமாக அந்து போயிடும். அதுதான் அதில் வந்து பெரிய ஃபால்ட்டே. அந்த மாதிரி பர்ஸுங்களாம் அழகழகாக இருந்துச்சு. ஹேண்ட் பர்ஸாக வேணால் வச்சுக்கலாம், அது வேணால் அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பொடி ஐட்டம், எத்தனை வகையான பொடி ஐட்டங்கிறீங்க, ரொம்ப நிறைய பொடி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வேணால் நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பொருட்களை பார்த்துட்டு எதுவும் வாங்கலை. நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நேராக தூத்துக்குடி வழியாக தாங்க நாங்கள் வந்து போனோம் நாங்கள் திருச்செந்தூருக்கு.
பக்கமாக போக போக வெறும் விண்ட் மில் தாங்க. ஏகப்பட்ட இருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அப்படியே ரெக்கை சுற்றி 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 பக்கமாக போக போக அவ்வளோ விண்ட் மில் இருந்துச்சு. அடுத்ததாக வந்து உப்பளம். உப்பளத்தில் வந்து நான் நிறுத்தி போய் உப்பெல்லாம் அள்ளி பார்த்துட்டு வரலாங்கன்னே. எங்கள் வீட்டுக்காரர் சத்தம் போட்டார், பேசாமல் வரமாட்டியானே, இல்லாட்டினா ரோட்டில் பார்க்கவே ஆசையாக இருக்குது. பார்க்கவா வைரக்கல் மாதிரி மின்னுச்சுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நேராக தூத்துக்குடி உள்ளேயே போயிட்டோம் நாங்கள். எதுக்காக அப்படின்னாக்கா இந்த கணேஷ் பேக்கரியை தேடிக்கிட்டு தாங்க. இந்த கூகுள் மேப்பை போட்டு எங்கள் வீட்டுக்கார் வர பட்டாத அலும்புப்படுத்தி விட்டார். சந்தா போய் கடைசியாக கணேஷ் பேக்கரியை கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே போயிட்டு மக்ரோனி வாங்கிட்டு வரதுக்கு தான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மக்ரோனி ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே மக்ரோனி வாங்கிறதுக்கு போனோம். அங்கே போனால் இந்த சின்ன பையன் அதில் இருக்கிற ஐட்டம் அத்தனையுமே சொல்கிறாங்க. ஏன்னா அங்கேயே இருக்கிறாங்க இல்லைங்களா, வாங்கி வாங்கி பழக்கம் போல் இருக்குது. அந்த குழந்தை பையன் சொல்கிறத பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொஞ்சம் வாங்கணும். நாங்கள் எதுக்காக எல்லாருக்கும் வாங்கணும் அப்படின்னாக்கா, தேவைப்படுறப்ப நம்ம வந்து ஆர்டர் போட்டுலாம் இந்த மக்ரோனியை வாங்க முடியாதுங்க. நம்ம அங்கே யாராவது போனாங்கனாக்கா அவங்ககிட்ட சொல்லி வச்சு தான் வாங்க முடியும். ஏன்னா இந்த மக்ரோனி பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கேயே தூத்துக்குடியே போய் அவங்க கடையிலேயே தான் வாங்கிட்டு வர முடியும். ஏன்னா ஆர்டர் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அதனால தான் யார் போனாலுமே வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் நாமளும் போயிருக்கோம். அதனால் நாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. என்ன தான் நம்ம சேலத்தில் வாங்கி மக்ரோனி சாப்பிட்டாலும் அந்த தூத்துக்குடி மக்ரோனி தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். அதுக்காக தான் எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்தேன் நான். 4:30 மணிக்கெலாம் வந்து நாங்கள் வந்து திருச்செந்தூர் போய் ரீச் பண்ணிட்டோங்க. அங்கேருந்து நேராக போய் ரூம் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தோம். அதனால் போய் ரூமுக்கு போயிட்டோம். நாங்கள் அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நாளிகணத்தில் குளிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். நாங்கள் நிறைய பேர் வந்து போய் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாளிகணத்தில் குளிப்பாங்க. ஆனால் எங்களுக்கு சொன்னவங்க வந்து எங்கள் குருஜி சொன்னது என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு நாளிகணத்தில் குளிங்க, அதுக்கப்புறம் போய் கடலில் குளிங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு எப்போயோ சொல்லியிருக்காங்க. அப்போலேருந்து நாங்கள் கடைப்பிடிக்கிறது இந்த மெத்தடு தான் நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் கரெக்டாக நாங்கள் போகும்போதெல்லாம் வந்து 6 மணிக்கு பக்கமாக ஆயிடுச்சுங்க குளிக்க போகும்போதெல்லாம். அப்போ வந்து கரெக்டாக சாமி வந்து தங்கத்தேர் இழுத்துட்டு வரத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்ல, நம்ம தங்கத்தேரில் வர முருகரையும் பார்த்துட்டோம் நம்ம அப்படின்னு. முன்னாடி வந்து விநாயகர் வராரு, நம்ம யானை வந்துச்சு முன்னாடியே, பின்னாடியே வந்து தங்கத்தேர் வந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷத்தில் முருகரை தரிசனம் பண்ணினேன். அடுத்ததாக நாம் நாளிகணத்துக்கு போகலாங்க. ரொம்ப மாறிடுச்சுங்க இப்போ திருச்செந்தூர். முன்னெல்லாம் நாளிகணத்துக்கு ரொம்ப தூரம் போய் அங்கே கீழே இறங்கி போய் நம்ம வந்து குளிச்சுட்டு வரணும். அதுவும் வந்து பக்கெட்டில் மொண்டு ஊற்றுவாங்க. நம்ம வந்து அவங்க கையில் ஏதாவது காசு கொடுத்தோமோ இன்னும் 2 பக்கெட் ஊற்றுவாங்க, நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாதுங்க. அதுக்கே ஒரு மண்டபம் மாதிரி கட்டி விட்டுட்டாங்க.
நம்ம அங்கே போய் இங்கேயே வெளியில் செருப்புலாம் கழட்டி விட்டுட்டு நம்ம உள்ளார போகணுமா. அதுக்கு கீவுங்க உள்ளார வந்து வெறும் லைன் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. அதில் நம்ம உள்ள லைனு நம்ம உள்ளே சுற்றி 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 எங்கே போனாலும் நடக்கிறதாங்க. அப்படியே நடந்து உள்ளே போனோமா. அதுக்கு அப்படியே வளைஞ்சி 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 கிணறு மாதிரி நடந்து போகிறதுக்கு உள்ளே இறங்குறதுக்கு வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் கேமரா நான் எடுத்துகிட்டு போகலை, அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நான் அதெல்லாம் எடுக்கலை, ஏன்னா மற்றவங்களாம் குளிக்கிறாங்க, நம்ம அதை ஏன் போய் எடுக்கணும்னு நான் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகல கேமராவையே. அதுக்கப்புறம் உள்ளே போனால் கீழே இருக்கிற அந்த 4 கிணத்துலேருந்து தண்ணி வந்து எல்லார் மேலேயும் படுற மாதிரி பைப்பு மேலே போட்டு அந்த அப்படியே ஷவர் மாதிரி பண்ணி விட்டாங்க. நம்ம போய் நின்னமாவே ஷவர்லேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் அப்படியே உடம்ப நினச்சிக்கிட்டு அப்படியே மறுபடியும் மேலே ஏறி வந்துடலாம். அந்த மெத்தடில் தான் வச்சுருந்தாங்க. இது நல்ல மெத்தடில் தான் இருக்குது. ஆனால் அது என்னமோ அந்த பழமையில் தண்ணி மொண்டு ஊற்றி பழகினது, கிணத்துக்குள்ளேருந்து மொண்டு ஊற்றுனது ரொம்ப நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபீல் அப்படி இருந்துச்சு. இந்த கடல் வந்து பயங்கர அலை அதிகமாக இருக்கும். ராமேஸ்வரத்தோட கடல் அலை வந்து அலையே சத்தமே கேட்காது. ஆனால் இந்த அலை வந்து கொஞ்சம் ஏமாந்தமா நம்ம உள்ளே கொண்டு போயிடும். ஆனால் யாரையும் சாவடிச்சதா சரித்திரம் கிடையாது. கொண்டு வந்து வெளியில் தள்ளிவிட்டு போயிடும். போடா நாய்ங்களா ஓடி போய் பொழைச்சிக்கிறாரு போதும், அவ்வளோ வேகமாக கொண்டு தள்ளிட்டு போயிடும். அதனால வாங்க போய் நம்ம கடலில் குளிச்சுட்டு வரலாம். இந்த கடலில் தான் முருகர் இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் இங்கே கோயிலுக்கு வரீங்க கட்டாயமாக கடலில் போய் குளிச்சே தீரணும். அதுதான் முருகரை தரிசனம் பண்ணதுக்கான அடையாளம். கோயிலில் கூட கும்பிடாம விட்டுறலாம், ஆனால் கடலில் குளிக்காமல் இருக்கக்கூடாது. அதான் கடலில் குளிக்க போகலாம். சூப்பராக கிளம்பியாச்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் வந்து மறுபடியும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலில் வந்து 8:30 மணி வரைக்குமே வந்து கோயில் வந்து நட திறந்துருக்கோம். நாங்கள் ஒரு 8 மணிக்குள்ளார நீங்கள் உள்ளே போயிருங்கன்னாங்க. நாங்கள் ஒரு 7:45 7:30க்குள்ளார நாங்கள் உள்ளே போயிட்டோம். நாங்கள் அங்கே வந்து இந்த மாதிரி வந்து பேட்ரி வண்டியில் இப்போ விட்ருக்காங்க, நல்லா சுற்றி சுற்றி நடக்கணுங்கிறதுக்காக. ஆனால் வந்து ரொம்ப அநியாயங்க. 100 ரூபா டோக்கனுக்கு கடைசியாக முன்னெல்லாம் நம்ம சாமிக்கு முன்னாடி கோபுரத்து முன்னாடி 100 ரூபா டிக்கெட் வாங்கினா உள்ளே அமுச்சு விட்ருவாங்க. இப்போலாம் அப்படி இல்லை, பின் சைடு தான் அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கேருந்து அப்படியே ஒரு 4 சுற்றி வந்துடணும் கோவிலையே. அப்போ தான் வந்து உள்ளே போக முடியும். உள்ளே போனாலும் உள்ளே மாற்றி 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 அப்படியே நடந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே குறைஞ்சபட்சம் நம்ம நடந்து வரணுங்க உள்ளாரையே. அப்போ தான் 100 ரூபா டிக்கெட் வாங்கினீங்களே நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ண முடியும். நாங்கள் 7 மணிக்கு உள்ளே போனோம், 7:15 இருக்கும். அப்போ போனோம், மணி 9:30க்கு தான் நாங்கள் வெளியில் வந்தோம். வெளிச்சத்தில் சாமி எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறீங்க. கோபுரம் அந்த லைன்லேயே அப்படியே வந்து மயில் உட்காந்துட்டு இருக்குது. இந்த கோபுரத்துக்கு முன்னாடி பாருங்களேன், 1 2 3 4 மயில் உட்காந்துட்டு இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக மயில் உட்காந்துட்டு இருக்குது. அப்படியே நிலா வெளிச்சத்தில் அந்த கோபுர லைட்டிங்க்கு செம்மையாக இருக்குது. மயிலை பார்த்து கும்பிடுறாங்க, சாமி கும்பிடுறாங்க.
அவ்வளோதாங்க. அப்படியே நடந்து வந்துட்டோம் நாங்கள். நாம் தான் வந்து ரூம் போடுறோம், அதுக்கப்புறம் அங்கே தங்கணும் இங்கே தங்கணும் பார்க்குறோம். ஆனால் அங்கேயே பாருங்கள் நிறைய திட்டு கட்டி வச்சுருக்காங்க படிக்கட்டு மாதிரி. அங்கேயே எல்லா ஜனங்களும் நிறைய ஜனங்கள் அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. இதை விட இன்னும் பௌர்ணமிக்கு வந்தால் கடற்கரையிலே படுத்துக்குவாங்க அப்படின்னாரு எங்கள் வீட்டுக்காரரு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? நாம்ளும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி படுத்துக்கணுங்க, பார்க்கவே ஆசையாக இருக்குது அப்படின்னு. அங்கே இந்த மாதிரி கோழிங்க எல்லாம் மேயுது. ஏன்னா கோயிலுக்குன்னு நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த கோழிங்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே ஒரே ஆச்சரியமாக தான் போச்சு, நம்ம ஜனங்க கோழியெல்லாம் பிடிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த அனுபவம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வெளில வரும்போது இந்த கோபுரத்தில் அந்த எரியிற லைட்டை பார்க்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. நின்று நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் வந்து நடந்து வந்தோம். ஏன்னா இந்த ட்ரிப்பு விகாஸும் வரல, நம்ம ஐயனாரும் வரல, 2 பேருமே வரல. நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். நடந்து வரும்போது தாங்க பார்த்தேன், இவ்வளோ பெரிய பையனை அவங்க அப்பா தோள் மேலே தூக்கி வச்சுட்டு வந்தா அப்படியே. அதாங்க எந்த ஒரு பேரண்ட்டுக்குமே எத்தனை வயசானாலும் பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் ஒரு சுமையாகவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தம்பி வந்து அவங்க பையனை தோள் மேலே வச்சுட்டு போகிறது. எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இதை வந்து பசங்க பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை வந்து நான் காட்டியிருக்கிறேன் வீடியோவில். நைட்டு டிஃபனுக்கு வந்து மணி ஐயர் ஹோட்டலுக்கு தாங்க வந்தாச்சு. ஏன்னா அங்கே தான் பக்கமாகவே இருக்குது, நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடியே இருக்குது. அதனால் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு உடனே நாங்கள் ஹோட்டலுக்கு போயாச்சு. ஏன்னா நேரமாக போய் படுத்துக்கலாம். அப்போ தான் வந்து காலையில் வந்து 3:30 மணி தரிசனம். 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆனால் தான் காலைல 4 மணிக்கு வந்து நட திறப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால் காலைல நேரமாகவே குளித்து ரெடி ஆகியாச்சு. 4 மணிக்கெலாம் போய் லைனில் நின்றுடலாம் அப்படின்ட்டு 4 மணிக்கெலாம் நான் க்யூவுக்கு போயிட்டேன். காலைல தரிசனத்துக்குலாம் எங்கள் வீட்டுக்கார் நான் வரமாட்டேன்ட்டார், என்னால் நடக்க முடியாது, நீ வந்து போயிட்டு வா அப்படின்ட்டாரு. ஆனால் நானும் விடுறதா இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு நான் கிளம்பி போயிட்டேன். என்றைக்கோ ஒரு நாளைக்கு போகிறோங்க, அப்போ நம்ம எத்தனை நாள் அங்கே இருக்கிறோமோ அத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு வரணும்ல, அதுக்காக தான் கிளம்பி போனேன். அவன் நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்காரு. காலையில் 4 மணிக்கு 100 ரூபாய் டோக்கனுக்கு உள்ளே போனேங்க. வந்தது 6:30 மணிக்கு தான் வெளியில் வந்தேன். நான் வெளியில் வந்தோடனே களைச்சி போச்சு, எதுவுமே சாப்பிடாம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வரத்துக்குள்ளே ஒரே களைப்பாக போயிடுச்சு எனக்கு. ஆனாலும் நல்லா திருப்தியாக இருந்துச்சு. காலையில் டைமுமே கூட்டமாக தாங்க இருந்துச்சு. நான் வந்தேன், வெளியில் வந்தோடனே ஒரு 7:30 மணிக்கெலாம் வந்து மறுபடியும் அடுத்த பூஜைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் காலையில் டைம் போகவும் அவ்வளோ நேரத்தில் வர முடிஞ்சிச்சு, இல்லாட்டினா இன்னும் லேட்டாக இருக்கும். அப்போ தாங்க யானை வந்துட்டு இருந்துச்சு. என்னடா யானை வந்தோன்னே இவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு போய் பார்த்தாக்கா, யானை வந்து மண்டி போட்டு அது பாருங்களேன் முருகரை வந்து கும்பிடுது. தும்பிக்கையை வச்சு சலாம் போட்டு கும்பிடுதுங்க. எனக்கே ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. கும்பிடுறதுக்கப்புறம் சுரக்காயை கொடுக்குறாங்க. அது 4 சுரக்காயை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் நின்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணவே போகுது. கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன், இல்லாட்டினா நான் முன்னாடி போய் நின்று வீடியோ எடுத்திருப்பேன். எல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓட்டமாக ஓடி போய் பார்த்தேன் நான். இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுன்னா நூறு எடுக்கிட்டு இப்போ கூட்டமே இல்லை பாருங்க. திருச்செந்தில் ஆண்டவர்
சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காருக்கு வந்தோங்க. வர வழியில் தான் நம்ம சப்ஸ்கிரைபரை பார்த்தேன் நான். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. என்னை பார்த்தோன்னே எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விகாஸ் தம்பி எங்க, அவங்க எங்கே, இவங்க எங்கன்னு எல்லாரையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் செஞ்ச நான் போட்ட வீடியோ எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய சந்தோஷம் அவங்க முகத்திலே தெரிஞ்சிச்சிங்க. அவ்வளோ சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் வந்து சப்ஸ்கிரைபருங்களை யாரையுமே வீடியோவில் போட மாட்டேன். ஏன்னாக்கா அது அவங்களுடைய ப்ரைவசியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதா போயிடும் அப்படின்ட்டு. அது விருப்பப்படவும் மாட்டாங்க நிறைய பேர். அதனால் நம்ம ஏன் போடணும்னு சொல்லி போட மாட்டேன். ஆனால் இவங்க வந்து நீங்கள் போடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வீடியோவை எடுத்தோம் நாங்கள். என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாங்க. நான் உண்மையாலுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. ஆனால் உண்மையாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இது எங்கள் ஃபோனு, உங்கள் ஃபோன் கொடுங்க. வீடியோ கட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு வந்து அன்னதானம் மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பொட்டணம் வாங்கிட்டு வந்தாங்க. கொடுக்கும்போது தண்ணியோடு சேர்த்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு சின்ன வாட்டர் கேனில் தண்ணியும் வாங்கிட்டோம். எல்லாம் வாங்கிட்டு வந்து வெளியில் நிற்கிறீங்களே கொண்டு வந்து கொடுத்தோம். அது என்னங்க நாம் ஆசைப்பட்டு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடியாது போல இருக்குது. ஒருத்தர் கொடுக்க ஆரம்பித்தோமோ என்னமோ எல்லோரும் வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க. நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிலாம் நினைக்கிறதுக்கே இல்லை. எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒன்றா வந்து கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் சரி யாருக்கோ ஒருத்தர் கொடுத்தா சரி போ அப்படின்ட்டு எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இது வந்து சும்மா நம்மளோட மன நிறைவுக்காக நம்ம கொடுக்கறது தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிக்காதீங்க. அவ்வளோதாங்க. அங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா லைக் பண்ணுங்கள். திருச்செந்தூர் போனாக்கா என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் போகிறவங்க இந்த மாதிரி இதை பார்த்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.